பஞ்சாயத்துக்கு ஒருத்தன் கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, இவன் என் வீட்டுக்கு ஒரு சாபம் விட்டுட்டான், அதுல இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இவரு பேரு சியாம்லால். இவன் ஒரு ஓய்வு பெற்ற அரசு பஞ்சாயத்து உதவியாளன். இவன் பெரிய வீட்டுல பழைய சிலைகளும் புத்தகங்களும் நிறைஞ்ச வீட்டுல தனியா எந்த சந்தோஷமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் தனிமைய போக்கி அவனுடைய பொழுதுபோக்குக்காக நிறைய டிராமாக்கள் செய்வான். அவனுக்கு பிடிச்ச விஷயமே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வம்பு இழுக்கிறது, அவங்கள பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போய் பிரச்சனை பண்றதும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போதான் ஒரு நாள் இந்த ஊரில் இருக்கும் ஏழை மண்பானை செய்யும் ஹரியை ஒரு வெறியோடு பிடிச்சு பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு வந்தான் சியாம்லால். நீதி வேண்டும் தலைவரே, எனக்கு நியாயம் கிடைக்கணும், அத நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஹரி இருக்கானே, இவன் வீடு மேலேயே ஒரு சாபத்தை விட்டுட்டான். அதனால என்னால நிம்மதியா தூங்க முடியாம கிறுக்கம் போல இருக்கேன். என்ன சியாம்லால், உனக்கு பிரச்சனை என்ன சொல்ற? ஹரி உன் வீட்டுக்கு சாபம் விட்டுட்டானா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. ஆமா தலைவரே, இந்த 7 நாளா சரியா நள்ளிரவில் ஒரு நிழல் என் வீட்டின் முற்றத்துக்கு மெதுவாக வருது. அது எந்த பொருளையும் திருடல, ஆனா அது என் அறையின் ஜன்னலில் வந்து நின்று எந்த சத்தமும் இல்லாமல் டான்ஸ் ஆடுது. அது மட்டுமில்லாம அந்த நிழல் அது கைய ஒரு பேய் மாதிரி செய்யுது. இந்த கொடூரமான மன உளைச்சலால் ஒரு வாரமாக தூங்கவே இல்ல. என் உடல்நிலை மோசமடைந்து வருது. சியாம்லால் சொல்றது எல்லாம் உண்மைதான ஹரி? அவன் வீட்டு முற்றத்துல அதுவும் நள்ளிரவுல நீ போய் ஏன் இப்படி செய்யற ஹரி? அது தப்பு இல்லையா? ஐயா, நான் ஏன் அப்படி செய்ய போறேன்? நான் இப்படி செய்ய எனக்கு என்ன காரணம் இருக்கு? நான் ஒரு ஏழை தொழிலாளி. பகல் முழுவதும் உழைச்சிட்டு இரவு நேரத்துல அசதியாக தூங்கிட்டு இருப்பேன் என்னுடைய குடிசை வீட்டுல. நான் அதை செய்யல ஐயா. அதுக்கு எங்க அம்மா தான் சாட்சி. சரி, நீ அழாத ஹரி. சியாம்லால் இத ஹரிதான் செஞ்சா அப்படின்னு நீ இவ்வளவு உறுதியா சொல்ற. நள்ளிரவுல அவன்தான் வந்து என் தூக்கத்தை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்ற. அவனை நீ உன் வீட்டு முற்றத்துல பாத்தியா? அது நான் ஐயா, அவனை நேரடியாக நான் பார்க்கல. நான் பார்த்தது அவனுடைய நிழல் தான். என் அறையோட ஜன்னலில் எனக்கு தெரிந்த அந்த நிழல் இந்த ஹரியுடைய உயரத்திலும் இவனை போல உடம்பிலும், அந்த முடி கூட அந்த நிழலுக்கு இவன மாதிரி தான் இருந்துச்சு. அதான் நான் இவன்தான் அப்படின்னு சொல்றேன். ஏயா, ஏன் புள்ள கண்டிப்பா இத செய்ய மாட்டான். அவன் நள்ளிரவுல அவரு வீட்டுக்கு எதுக்கு போகணும்? அவனும் நானும் தான் என் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருப்போம். அந்த நிழல் ஏன் புள்ள இல்லையா? நீ ஒரு நள்ளிரவில் தெரிஞ்ச ஒரு நிழலை மட்டும் வச்சு இவன்தான் அதை செஞ்சான் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு சியாம்லால். ஒரு நிழலை மட்டும் வச்சு இவன்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றது கடினம். வேற எந்த சாட்சியும் நீங்க இல்ல. இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது சியாம்லால். அவனை விட்டுட்டு உன் வேலைய பாரு. ஓஹோ, அப்படியா தலைவரே? சரி, அப்போ எனக்கு இதுக்கு மேல எங்க போய் இதை சரி செய்யணும்னு தெரியும். நான் அங்க போய் பாத்துக்கிறேன். நான் இவன் பேர்ல ஒரு புகார் கொடுக்க போறேன் காவல் நிலையத்துக்கு போய். அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நம்ம கிராமத்துக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ அங்க பூ கட்டிக்கிட்டு இருந்த தேவி, அட என்ன சியாம்லால் அண்ணன் இப்படி பேசுறீங்க? ஒரு நிழலை மட்டும் வச்சு ஹரிதான் அதை செஞ்சா அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றது சரிதான், ஆனா நிழலுக்கு முகம் கிடையாது. ஆனா அந்த நிழல் தன்னுடைய உரிமையாளரோட உடல் பாவனைகளை வச்சு இருக்கும். அத மட்டும் வச்சு ஒருத்தர நிரபராதியா குற்றவாளியா அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தானே? என்ன தேவி சொல்ற நீ? பிரச்சனை உனக்கு கிடையாது, எனக்குத்தான் 7 நாட்களா நிம்மதியா தூங்க முடியாம எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. அந்த நிழல் சரியா நான் தூங்க போகும்போதுதான் வருது. உங்களால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படின்னு விட்டுருங்க. நான் பார்க்க வேண்டிய இடத்துல போய் பாத்துக்கிறேன். தலைவர் ஐயா, நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. அது மனுஷனோட நிழலா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு கண்டுபிடிக்க. ஆனா அது என்னன்னு என்னால இப்ப சொல்ல முடியாது. நாளைக்கு காலையில விடியும் போது அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஒரு 2 பசங்க உதவிக்கு வேணும். சரி, எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அது யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் நீ சொன்ன மாதிரி 2 பசங்களை அனுப்பி விடுறேன். நாளைக்கு அது யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களை உதவியாக அனுப்பி வச்சாரு தலைவரையா. தேவி அக்கா, நாங்களும் இங்க நடந்த எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். நீங்க 2 பேரும் உதவிக்கு கேட்டதுனால ஐயா என்னையும் இவனையும் அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க என்ன உதவின்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா அதை செய்வோம். அந்த ஷியாம்லால் ஒரு வித்தியாசமான ஆளு, ஏதாவது பண்ணுவாரு. உதவின்னு சொன்னதும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பிகளா. அந்த ஹரிதான் இத செஞ்சானா இல்லையா அப்படின்னு நாம யாருக்கும் தெரியாது. வெறும் நிழலை வச்சு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அதுக்காக தான் ஒரு பொறி ஒன்னு வச்சிருக்கேன். இப்போ நாம காட்டுக்குள்ள போவோம்.
அங்க வாங்க, நான் சொல்றேன். சரிப்பா, நாம எதுக்கு காட்டுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா, இங்க எனக்கு தேவைப்படுற ஒரு பழம் ஒண்ணு இருக்கு. அத பறிக்க தான் வந்திருக்கோம். நான் ஒரு பழத்தை பிடுங்கி கொண்டு வந்து காட்டுறேன். அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பழங்களை நீங்க என் கூட சேர்ந்து அதை பறிச்சுக்கிட்டு வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல இருந்து தேவி ஒரு பழத்தை பறித்து வந்து, இதான் நான் சொன்ன அந்த பழம். இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இத காட்டு பழம்னு தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி பழங்கள் தான் எனக்கு வேணும். சரி, இப்ப போய் தேடி பறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமா தேடி நிறைய பழங்களை பறிச்சாங்க. தேவைப்பட்ட அளவு கிடைச்சதும் அதை எடுத்துக்கிட்டு சியாம்லால் வீட்டுக்கு பொழுது சாய்வதுக்கு முன்னால போனாங்க. அந்த பழங்களை சியாம்லால் சொன்ன மாதிரி அவனுடைய அறைக்கு வெளியே உள்ள முற்றத்துல அதை எல்லா பக்கமும் படுவது போல வச்சிட்டு ஒரு பெரிய துணியை எடுத்து அது மேல் விரிச்சு வச்சாங்க தேவி. அது சரி தேவி அக்கா, இந்த பழங்களா நமக்கு உதவ போகுது. எதுக்காக இந்த பழங்களை கொண்டு வந்து நாம வச்சு அது மேல் ஒரு துணியை போட்டு மூடினோம்? அதனால நமக்கு என்ன பயன் இருக்கு? இத வச்சு எப்படி அது யாருன்னு நாம தெரிஞ்சுப்பது? நான் எதற்காக இந்த பழங்களை இங்க வச்சேன் அப்படின்னு இப்போ என்னால சொல்ல முடியாது. அதனால நான் நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்றேன். அப்போ உனக்கு என்ன பலன் அப்படின்னு புரியும். வாங்க, இருட்டுவதற்குள்ள நாம நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போ நான் சியாம்லால் கிட்ட போய் பேசிட்டு வரேன். சியாம்லால் வீட்டுக்குள்ள தேவி போய், சியாம்லால் அண்ணன், இன்னைக்கு அந்த நிழலை பார்த்து நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நாளைக்கு அது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்போதும் போல அந்த நிழல் இன்னைக்கும் வந்தது. சியாம்லால் அறையின் ஜன்னலில் நின்று ஆடத் தொடங்கியது. எவ்ளோ பெரிய வீரனா இருந்தாலும் சரி, என்னதான் தான் மனசுல தைரியத்தை வர வச்சாலும் நள்ளிரவு நேரம் அப்படிங்கறதுனால சியாம்லால் பயத்துல உறைஞ்சு போய் நின்றார். மறுநாள் பொழுது விடிந்ததும் பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. ஹரி பார்க்க களைப்பா இருந்தானே தவிர பயத்துல இல்ல. என்ன தேவி, நீ சொன்ன மாதிரி அதை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? நீ வச்ச பொரியில அந்த எலி சிக்குனுச்சா இல்லையா? நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு அது யாருன்னு தெரிஞ்சிடும்ல. தேவி, உன்னுடைய பதிலுக்காக நாங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். ஆனா நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஹரியுடைய உயரத்திலும் உடம்பிலும் இருக்கிற மாதிரி உள்ளவங்க எல்லாரும் இங்க வரிசையில வந்து நின்னாங்க அப்படின்னா நான் அது யாருன்னு சொல்லிடுவேன். பயத்தோட எல்லாரும் வரிசையில் நின்றாங்க. சரி ஹரி, நீ இப்போ உன் பாதத்தை காட்டு. அத பார்த்துட்டு தான் நீ குற்றவாளியா இல்ல நிரபராதியா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாதத்தை உற்று பார்த்தாள் தேவி. ஆனா அவன் காலில் வெறும் காவி மண்ணும் அந்த மண்ணின் வாசமும் தான் இருந்துச்சு. அத பார்த்துட்டு தேவி சொன்னாங்க, ஐயா, நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி ஹரி குற்றவாளி இல்ல. அவன் அந்த தப்ப செய்யல. அவன் காலில் வெறும் காவி மண்ணின் வாசம் மட்டும்தான் இருக்கு. அவன் இத கண்டிப்பா செய்யல. சியாம்லால் வீட்டுக்கு அவன் போகவும் இல்ல, அந்த நிழல் அவனுடையதும் இல்ல. அப்போ நீ என்ன சொல்ல வர்ற? இத ஹரி செய்யல அப்படின்னா அந்த நிழல் என்ன பேயா? நான் சொல்றது பொய்ன்னு சொல்றியா? ஐயையோ, நான் அப்படி சொல்லல அண்ணன். இத ஹரி பண்ணலன்னு தான் சொல்றேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் நேத்து உங்க வீட்டு முற்றத்தில், சரியா உங்க அறைக்கு வெளியில இருக்கிற முற்றத்தில் ஒரு பொரிய வச்சேன். அது என்னன்னா ஒரு பழம். அந்த காட்டு பழத்தை யாரு தொட்டாலும் அந்த பழம் அவங்க கையில மஞ்சள் நிறத்தையும் அப்புறம் பலா கொய்யா சேர்ந்து மணப்பது போல ஒரு வாடைய 3 நாளைக்கு தரும். ஒருவேளை அத ஹரி மிதித்து இருந்தால் அந்த பழத்தின் நிறமும் வாசமும் அவன் காலில் இருந்திருக்கும். ஆனால் அவன் காலில் இருந்தது வெறும் மண்ணும் மண்ணின் வாசம் மட்டும்தான். இத செய்தது வேற யாரோதான். இருங்க, நான் அது யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் பயத்தோட கடைசியில் நின்ற சியாம்லாலின் வேலைக்காரன் காளி கிட்ட போய் தேவி சொன்னாங்க, காளி, நீ எதுவும் நினைக்கல அப்படின்னா நான் உன் பாதத்தை பார்க்கணும். கொஞ்சம் உன் காலை காட்டு. நீ சியாம்லால் அண்ணன் வீட்டு வேலை பாக்குறவன் தானே? இருந்தாலும் நான் உன் பாதத்தை பார்க்கணும். ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. இப்போ ஏன் பாதத்தை காட்ட முடியாது? நான் வேலையை முடிச்சிட்டு காலை கழுவாம ரொம்ப தூசியாகவும் அழுக்காகவும் இருக்கு. நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன். அட, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல காளி.
நான் சும்மா எல்லார்கிட்டயும் பாக்குற மாதிரி உன் காலையும் சும்மா ஒரு வாட்டி பார்க்க மட்டும்தான் போறேன். அதுக்காக நீ கால் கழுவ வேண்டிய அவசியம் இல்ல. நீ உன் பாதத்தை காட்டு, நான் பாத்துக்கிறேன். பயத்தோட காளி காலை காட்டினா. அவன் பாதத்தை ரொம்ப நிதாரணமா தேவி கையில் வச்சு பார்த்தாங்க. அப்புறம் முகர்ந்தும் பார்த்தாங்க. பார்த்த அவங்க ரொம்பவே தெளிவா எந்த குழப்பமும் இல்லாமல் சொன்னாங்க. காளியோடதுதான். இவ்ளோ நாளா சியாம்லால தூங்க விடாம பயமுறுத்தியது இதோ இந்த காளிதான். இவன் பாதத்துலதான் அந்த பழத்தின் நிறமும் இருக்கு, பழத்தின் வாசமும் இருக்கு. நான் சரியாதான் சொல்றேன். அதை செஞ்சது ஹரி கிடையாது, இந்த சியாம்லாலின் வேலைக்காரன் ஹரிதான் தலைவரையா. காளி, நீ ஏன் இப்படி செஞ்ச? உனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து என் வீட்டுல வேலைக்கு வச்ச. நீ எனக்கே துரோகம் செய்யறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஆனா அத செஞ்சது நான் தான். ஆனா நான் ஒன்னும் திருடன் இல்ல. உங்க வீட்ல வேலை செய்யற சாதாரண வேலைக்காரன். நீங்க எனக்கு ஒழுங்கா சம்பளம் தர்றதில்ல. என்னுடைய 2 மாசம் சம்பளம் நிலுவையில இருக்கு. அத கேட்டதுக்காக என்னுடைய குடும்பத்துக்கு முன்னாடியே வச்சு என்ன அவ்ளோ இழிவா நடத்துனீங்க. எனக்கு கோவம். நான் சாதாரண ஏழை தொழிலாளி. என்னால இவ்ளோ பெரிய ஒரு ஆளை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? உங்க கைதான் எல்லா இடத்துலயும் ஓங்கி இருக்கும். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என் கோவத்தை தீர்க்கதான் நான் அப்படி செஞ்சேன். எனக்கு தெரியும் நீங்க மூட நம்பிக்கைகள், அமானுஷ்யங்கள் எல்லாத்தையும் நம்புவீங்க அப்படின்னு. அதனாலதான் நான் இப்படி செஞ்சா நீங்க உங்க மன நிம்மதியை இழந்து நிம்மதி இல்லாம நான் இருந்த மாதிரியே இருக்கணும்னு நினைச்சுதான் இப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க. காளி, நீ சியாம்லால் நிம்மதியை கெடுத்ததுக்காக உனக்கு சின்னதா ஒரு தொகை அபராதம். அப்புறம் சியாம்லால், காளிய மரியாதையோட நீ நடத்தணும். அவனுடைய நிலுவையில் உள்ள சம்பள காசை அவனுக்கு கொடுக்கணும். யாரு தப்பு செஞ்சா அப்படின்னு தெரியாமல் வீண் பழி சுமத்திக்கிட்டு தயவு செஞ்சு பஞ்சாயத்துக்கு நீ வராத. ஹரி மேல வீண் பழி சுமத்தின மாதிரி நீ பல முறை செஞ்சிருக்க. இதுவே உனக்கு கடைசி முறை. இதுக்கு மேலையும் நீ அப்படி செஞ்சா உனக்கு பெரிய தொகையை அபராதமாக நான் விதிப்பேன் அப்படின்னு பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் கழிஞ்சு போனதும், அது சரி தேவி, எனக்கு இதுக்கு பதில் சொல்லு. நீ எப்படி இத செஞ்சது யாரோ வெறியாள் இல்ல, சியாம்லால் வீட்டுக்குள்ள இருப்பவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச? அது ஒரு சின்ன விஷயம்தான் சியாம்லால் சொன்னாரு. சரியாக நான் தூங்க போகும்போதுதான் அந்த நிழல் வருது அப்படின்னு. ஒருவேளை வெளியாள் அவன் வீட்டு முற்றத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் வீட்டை சுற்றி இருக்கிற அந்த பெரிய சுவரை தாண்டணும். அந்த சுவற்றில் கண்ணாடிகள் பதிச்சு இருக்கும். அப்படி ஏறி குதிச்சாலும் நிறைய கீறல்கள், காயங்கள் விழும். அதை தாண்டினால் காவலாளி இருப்பாரு. இதையெல்லாம் தாண்டி எப்போதும் போக முடியாது. சியாம்லால் எப்போதும் ஒரே நேரத்துல தூங்க மாட்டாரு. ஒரு நாள் முன்ன பின்ன நேரங்கள் மாறுபடும். அப்போ யாரோ சியாம்லால் எப்போது தூங்க போவாருன்னு நல்லா தெரிஞ்ச ஆளுதான் இதை செய்யறாங்கன்னு நினைச்சேன். சியாம்லால் தூங்க போவது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆஹா, நீ இந்த அளவுக்கு யோசிச்சு செயல்பட்டிருக்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் தேவியை பாராட்டினாரு.